Okay, the next chapter what we going to see is human health and disease. Okay, health na அப்படினா என்ன? health na என்னது? So health na being well in all aspects like physical, mental and also chemical behavioral. இப்போ என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஹெல்த் வந்து யார் மெயின்டைன், நம்ம இம்யூன் சிஸ்டம் தான் நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுதான். அதுக்கப்புறம் மைண்ட் தான் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதான். எப்படின்னா த்ரூ எண்டோக்ரைன் நியூரோ எண்டோக்ரைன் சிஸ்டம்னால அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஓகே, யார் மெயின்டைன் பண்ற ஹெல்த்தை? இம்யூன் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணுது. அந்த இதை வந்து யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றால நம்ம மைண்ட் தான் த்ரூ neuroendocrine system. Okay, what is health? It is a state of being complete mental health, mental, physical and social well-being. And health only is not only the absence of disease but also the ability to realize the one's potential. And okay, what are the causes of disease? என்ன reasons இருக்கும் டிசீஸ்க்கு? பாக்டீரியா, pathogens, அதுக்கப்புறம் வந்து அது ஓகே அனிமிக்கா இருக்கு, அது some disorders and then genetic abnormalities இருந்தா கூட there will be disease affect ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இல்லைனா கூட it leads to disease. So அப்போ என்னென்ன காசஸ் இருக்கும்? ஒன்று பேத்தோஜென்ஸ்னா என்னென்ன இருக்கும்? ஓகே, அப்போ நம்ம லைஃப் ஸ்டைல்னா என்ன இருக்கும்? என்ன ஃபுட்டு, வேற ஸ்லீப்பு, அப்புறம் ரெஸ்ட், எக்ஸசைஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் ஜெனட்டிக் அப்நார்மலிட்டிஸ்னா பை பர்த், ஜீன்னால பேரண்ட்னாலையும் அதுலேருந்து வருது. ஓகே, டிசீஸை வந்து எப்படின்னா ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கன்ஜெனிட்டல், எக்வயர்ட். கன்ஜெனிட்டல்னா நம்ம பிறந்ததுலேருந்து இருந்தது, எக்வயர்ட்னா பிறந்த அப்புறம் வந்தது தான். எஸ், எக்வயர்டு வந்து அதுவே ரெண்டு, கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள். கம்யூனிகபிள்னா இட் ஸ்ப்ரெட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். தென் நான் கம்யூனிகபிள் இட் டசன்ட் ஸ்ப்ரெட். அந்த நான் கம்யூனிகபிளே வந்து எத்தனை 5 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து டீஜெனரேட்டிவ் டிசீஸ். அப்படின்னா என்னென்னா ஒரு சில ஆர்கன் வந்து ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா மால் ஃபங்க்ஷனிங் லீட்ஸ் டு டீஜெனரேட்டிவ் டிசீஸ். அண்ட் தென் டிஃபிஷியன்சி டிசீஸ்னா lack of any type of vitamins, minerals or anything leads to deficiency of disease. அங்க என்ன தெரியுது? Allergies வந்து it is caused due to the hypersensitivity, that is from outside ல இருந்து allergy எதனா ஆயிட்டுனா. அதுக்கப்புறம் கேன்சர்னா uncontrolled growth of cells. And then other disease வந்து physical, விழுந்துட்டாலோ அந்த மாதிரி வந்து leads to other type of disease. Okay, communicable disease வந்து it is caused by 5 pathogens. என்னென்ன pathogens-னா virus, rickettsias. Okay, first வந்து bacterial disease பாப்போம். bacterial disease any example? typhoid. Okay, typhoid causative agent என்னது? என்ன ஆகும் டைஃபாய்டுல என்ன ஆகும்? அது ஒரு ஓகே, அது ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். அது மெக்கானிசம் என்ன ஆகும்? என்ன மெக்கானிசம்? ஓகே, போயிட்ட பிறகு என்ன ஆகும்? இட் ரீச்சஸ் ஆர் இன்டெஸ்டைன் த்ரூ பிளட். ஸோ அதனால வந்து நம்மளோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன சிம்டம்ஸ் அதுக்கு? ஓகே, சடன் ஆன்செட் ஆஃப் ஃபீவர், தட் இஸ் 39 to 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே, இதோட சிம்டம்ஸ் எல்லாம் இது முடிஞ்சிட்டு அடுத்த டிசீஸ் வந்து நிமோனியா. நிமோனியாவோட காசிட்டிவ் ஏஜென்ட் எஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. அதில் என்ன ஆகும்னா நம்ம லங்ஸில் இருக்க ஆலோவிலாய் வந்து இன்ஃபெக்ட் ஆகிடும். எப்படி அப்படின்னா ஆலோவிலாய் வந்து வில் பி ஃபில்டு வித் ஃப்ளூவிட்ஸ். ஸோ அதனால் என்ன ஆகும்? ஃப்ளூவிட் வந்து ஒரு ஆலோவிலாவில் ஃபுல்லாக ஃபில்ட் ஆகிட்டு, ஆமாம் ஆசாக். அதனால் என்ன ஆகுது? ஃப்ளூவிட் ஃபில்டு ஆகிட்டனால அதனால என்ன ஆகுது? பிரீத் பண்ண முடியாது. there be a breathing problem. so அது வந்து leads to pneumonia. pneumonia symptoms என்ன இருக்கும்? pneumonia symptoms fever, chills இருக்கும், cough, painful breathing வந்து difficulty in breathing. அப்புறம் வேற ரொம்ப சிவியர் கேஸில் என்ன ஆகும்னா லிப்ஸும் ஃபிங்கர்ஸும் வந்து கிரேயிஷ் ப்ளூயிஷ் கலராக ஆகிடும். ஓகே, கிரேயிஷ் ப்ளூ கலராக மாறிடும் இன் சிவியர் கேசஸ். வேர் லிம்ஸா சொன்ன? வெயின்ஸா? நெயில்ஸ். எஸ், ஓகே.
அண்ட் அதர் வந்து வைரல் டிசீஸ்க்கு ஒரு காமன் எக்ஸாம்பிள் என்னது, டெங்குவை தவிர்த்து என்ன காமனாக ஒன்று, எஸ் காமன் கோல்ட். வாட் இஸ் அ காசிட்டிவ் ஏஜென்ட் ஹியர்? சரி, அது என்ன ஆகும் கோல்ட், காமன் கோல்டில் என்ன சொன்ன, நேசல் கன்ஜெஷன். ஓகே, நேசல் கன்ஜெஷன்னா மூக்கு, நேசல் கன்ஜெஷனா, நேசல்னா. ஓகே, என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் ஒரு காமன் கோல்டு வந்துட்டுன்னா, என்ன சிம்டம்ஸ் இருக்கும்? ரன்னிங் நோஸ், ஃபீவர், ஹெட் ஏக், அப்புறம் டயர்ட்னஸ். அது எவ்வளோ நாளைக்கு வரும் ஒரு காமன் கோல்டு வந்துட்டு? 7 days, ஓகே, ஆர் 1 week. ஓகே, அதுக்கப்புறம் சிக்கன் குனியா, இட்ஸ் ஆல்சோ டைப் ஆஃப் வைரல் டிசீஸ். சிக்கன் குனியாவோட வைரஸ் என்னது? காசிட்டிவ் ஏஜென்ட் வந்து சிக்கன் குனியா வைரஸ் தான். என்ன சொல்கிறேன்? ஓகே, தட் இஸ் சிக்கன் குனியா வைரஸ் தான் அது பேர். ஓகே, வாட் ஆர் த சிம்டம்ஸ்? என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் சிக்கன் குனியாவில்? என்ன ஆகும்னா ஜாயின்ஸ்க்கு சரி பெயின் இருக்கும். ஓகே, கிரிப்ளிங் ஆஃப் ஜாயின்ட் பெயின்ஸ் அண்ட் தென் ஆல்சோ பெயின்ஸ். அப்புறம் லிம்ப் அடினோபதினா லிம்ப்ஸ்லாம் வந்து இதுவாகிடும், வீங்கிடும், ஸ்வெல் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் த ஃபீவர் வந்து டிப்பிக்கலி வந்து பைஃபேசிக்னா எஸ். ஓ ஒரே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, போயிட்டு வரும். ஓகே, அடுத்து டெங்கு ஃபீவரோட காசிட்டிவ் ஏஜென்ட் என்னது? ஃப்ளாவி வைரஸ். ஓகே, அதோட வைரஸ் வந்து ஃப்ளாவி வைரஸ், தட் இஸ் டெங்கு, அதாவது மஸ்கிட்டோஸ். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? ஃபிப்ரில் சிம்டம்ஸும் இருக்குது, கிரிட்டிக்கல் அண்ட் ரிகவரி ஃபேஸ் கூட இருக்குது. அதில் மொத்தம் 3. ஒன்று வந்து இட் ஆல்சோ டெத் கூட ஆகும் அண்ட் இட் ஆல்சோ ரெக்கவரியும் ஆகும். ரொம்ப சீரியஸாக இருந்துட்டு ட்ரீட் பண்ணாமல் இருந்தேன் நமக்கா. என்னென்ன கிரிட்டிக்கல் வந்து ஹைப்போடென்ஷன், ப்ரூலர் எஃப்யூஷன் அண்ட் தென் ஆசைட்டிஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ளீடிங். அதுக்கப்புறம் இங்கே வந்து நார்மலாக வந்து சடன் ஆன்செட் ஆஃப் ஃபீவர் அண்ட் தென் ஹெட் ஏக், மவுத் அண்ட் நோஸ் ப்ளீடிங் அண்ட் ஆல்சோ muscle vomiting, muscle pains, vomiting, rash, etc. Recovery வந்து என்ன ஆகுதுன்னா altered level of consciousness and then seizures, itching and also slow heart rate. Okay, next வந்து what we gonna see is protozoan disease. Protozoan disease like example? Okay, amoebiosis, yes. Okay, malaria how is caused? Causative agent here is Plasmodium species of protozoan. What is that? என்ன மஸ்கிட்டோ? ஃபீமேல் அனோஃபில்ஸ். என்ன நடக்கும் அந்த மெக்கானிசமில்? அந்த மஸ்கிட்டோக்கு வந்து அந்த ஏற்கனவே ஒரு இன்ஃபெக்டடான மஸ்கிட்டோ என்ன பண்ணுன்னா நம்மளோட ஹியூமன்ஸில் வந்து போய் ஃபீட் ஆகும். ஸோ ஃபீட் ஆகிட்ட பிறகு என்ன ஆகும்? அது அந்த ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து பிளட்டுல என்டர் ஆகிட்டு நேராக நம்மளோட லிவர் செல்ஸ்க்கு தான் போய் இதாகுது, லிவர் செல்ஸில் போய் எஃபெக்ட் ஆகுது. லிவர் செல்ஸில் எஃபெக்ட் ஆகிட்ட பிறகு என்னன்னா அங்கே வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்த பிறகு என்னன்னா அவங்க வந்து வெடிச்சிட்டு வருவாங்க, லிவர் செல்ஸ்லேருந்து வெடிச்சிட்டு எங்கே உள்ள பிளட்குள்ளே வருவாங்க. பிளட்டுக்குள்ளே உள்ள ஏன் அப்படி பார்க்குற? பயந்து ஏன் பார்க்குற? சரி, பர்ஸ்ட் ஆகிட்டு. ஓகே, பர்ஸ்ட் ஆகிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு பிளட்டில் என்ன ஆகுதுன்னா பிளட்டில் ரியாக்ட் ஆகிட்டு ஆர்பிசிஸ்க்குள்ளே போயிடுறாங்க. ஸோ ஆர்பிசிஸில் உள்ளே போயிட்ட பிறகு திருப்பியும் அது வந்து வெடிச்சிருது. வெடிச்சிட்ட பிறகு சிலது வந்து வெடிச்சிட்ட பிறகு என்ன ஆகுது? அதான் வந்து இட் கிவ்ஸ் அஸ் symptoms like chills, fever அதெல்லாம் கொடுக்குது. அதுக்கப்புறம் some will form gametocytes. ஸோ அது அப்படியே ஆயிட்டு gametocytes வந்து ஃபீமேலாக இருக்கலாம், மேலாகவும் இருக்கலாம். இப்போ இது என்ன ஆகும்னா திருப்பி அந்த ஃபீமேல் வந்து திருப்பி அந்த ஹியூமனில் வந்து திருப்பியும் அது இன்ஜெக்ட் ஆகிட்டு நம்ம மலேரியா வந்த பேஷண்ட் வந்து திருப்பி அது இன்ஜெக்ட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்னா அப்போ அந்த பிளட் என்ன திருப்பியும் அது உள்ளக்குள்ள போயிடுது, அந்த இன்ஃபெக்ட் ஆன பிளட் நல்ல மஸ்கிட்டோ. அதுக்கப்புறம் அது என்ன நடக்கும்? ஃபர்டிலைசேஷன் அங்கே நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து சலைவரி கிளாண்டில் போய் மைக்ரேட் ஆகிட்டு அந்த சலவரி ஆகிட்ட பிறகு அப்போ வந்து மஸ்கிட்டோ வந்து என்ன ஆகிட்டு இன்ஃபெக்டட் ஆகிட்டு திருப்பி அது ஹியூமன்ஸை போய் கடிச்சதுன்னா திருப்பி அதே சைக்கிள் தான். ஓகே, அண்ட் என்னென்ன இது இருக்கும் சிம்டம்ஸ் என்னென்ன நடக்கும் இங்கே? ஷேக்கிங், சில்ஸ், அப்புறம் ஹெட் ஏக், மசில் ஏக், நாசியா, வாமிட்டிங், ஃபெட்டிக், டயர்ட்னஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்னன்னா இந்த மலேரியா வந்து தே கேன் காஸ் அனீமியா அண்ட் ஆல்சோ ஜாண்டிஸ். ஓகே, அனீமியா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். எஸ், தட் ஹீமோக்ளோபின் அமௌண்ட் வந்து ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் தென் ஜாண்டிஸ்னா எல்லோ டிஸ்கலரேஷன். எஸ், ஓகே, வேறு என்ன டிசீஸ் இருக்குது புரோட்டோசோவாவில்? யாரோ சொன்னாங்களே அமீபியோசிஸ். காசிட்டிவ் ஏஜென்ட் வந்து ஹிஸ்டோலிட்டிக்கா. ஓகே, என்ன சிம்டம்ஸ்? என்னென்ன சிம்டம்ஸ் அங்கே இருக்கும்? ஃபீவர் இருக்காது, கான்ஸ்டிபேஷன், அப்டாமினல் கிராம்ப்ஸ் அண்ட் தென் எஸ் blood and stools. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து helminthic disease வந்து elephantitis. elephantitisனா யானைக்கல். ஸோ there will be the skin வந்து inflamed ஆகிடும், அதுக்கப்புறம் ரொம்ப என்ன ஆகிடும், பல்ஜ் ஆகிடும், அதான் inflammation. ஓகே, it's a common term used for the disease that cause the inflammation and the thickening of the skin and the tissue வந்து underlying the same, and then it affects mostly வந்து arms, legs and the male and female genitals most commonly. And what are the signs and symptoms வந்து there will be blocked lymph ducts. lymph ducts எங்கல இருக்கு? lymph nodes, glands, lymphatic system line, pancreas. ஓகே, எங்கெல்லாம் லிம்ஃப் நோட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க, எந்த இங்கே இருக்குது அப்படின்னு. ஓகே, அண்ட் தென் பிரானி ஸ்கின் கலர் ப்ரௌன் கலரில் மாறிவிடும், தட் இஸ் டார்க், அந்த யானை கலர் மாதிரி, யானை கால். அண்ட் தென் என்லார்ஜ் groin lymph nodes and also வெரிகோஸ் ஸ்கின் அப்பியரன்ஸ். வெரிகோஸ் ஸ்கின் அப்பியரன்ஸ்னா வறண்டு போயிட்டு எப்படி இருக்கும், வறண்டு போயிட்டு என்னது ரஃபாக இருக்குமா, வறண்டு போயிட்டு? வெடிப்பு இல்லை. சோரியாசிஸ்லாம் எப்படி இருக்கும்? சோரியாசிஸ் டிசீஸ் தெரியுமா? சோரியாசிஸ் சொரிஞ்சதெல்லாம் அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபிப்ரோட்டிக் ஸ்கின் டிஷ்யூஸ் அண்ட் தென் impaired lymphatic drainage, massive leg swelling and then pain in testicles and also pain above it, and then peppy skin appearance, severe swelling, skin ulceration, thickened skin tissues and fever. இதோட causes. ஓகே, causative agent சொல்லலையா? causative agent என்னதுக்கு? causative agent பேரு உச்சேரியா பிராங்க்ராஃப்டி. ஓகே ஓகே, வேற என்ன helminthic disease இருக்கு? அது வந்து causative agent சொல்ற, disease சொல்றியா? ஆமாம், அதோட causative agent தான் எலிஃபேண்டிட்டிஸ். என்ன சொன்னீங்க? ஃப்ளாவிவைரன், ஃபிலேரியஸ், அதுதான் அதோட நேம் தான் இது. வேற என்ன டிசீஸ் கேட்குறேன் ஹெல்மந்திக்லே? ஆஸ்காரியாசிஸ்னா என்ன ஆகும்? ஆஸ்காரியாசிஸில் என்ன ஆகும்? இன்டெஸ்டினல் பேரசைட், நம்ம இன்டெஸ்டைனுக்குள்ளே போயிடும், தட் இஸ் ரவுண்ட் வார்ம் தானே உள்ளே போகுது. என்னென்ன இதுவாக இருக்கும், என்னென்ன சிம்டம்ஸ்? எஸ், intestinal bleeding, anemia and then muscular pain also. இது எப்படி வருது, எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? எஸ், contaminated soil, yes, water, what else? Then vegetables, eating vegetables or fruits. Okay, next வந்து fungal disease. fungal disease na ringworm. fungal disease na it is caused by okay, fungus. Okay, ringworm na enna nanichupanga na mostly it is caused by worm. Okay, but it's not caused by worm but rather than fungus. So enga enna aguna, it is highly contagious and affects the skin and the scalps da, kaaliyum the kai orathilum da it affects that ringworms. And this infection is seen primarily in animals and night padar tamarai, tamarai dana. Okay, idoda causative agent enadhu? Yes, trichophyton. Yes, then what else? Yes, epidermophyton. Yes, and then இன்னொன்று. Okay, microsporum. Okay, எதனால நடக்குது இது? எதனால வந்து வளருது? பரவும். யாருக்குன்னா இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு? ஓகே, இது எப்படி வளர வைக்குதுன்னா heat and moisture only help to growth of this fungal disease. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ எல்லாம் பார்த்தோம். இப்போ எதில் எப்படிலாம் இதை ப்ரிவென்ட் பண்ணலாம், இந்த மாதிரி டிசீஸை, கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஓகே, வேக்சினேஷன், இன்ஜெக்ஷன், அப்புறம் வேறு நேச்சுரல் இம்யூனிட்டியை அதிகம் பண்ணலாம், இம்யூன். ஓகே, அப்புறம் வேறு என்ன பண்ணலாம்? ப்ராப்பர் ஃபுட். ஓகே, அண்ட் தென் ப்ராப்பர் ஹைஜீனாக இருக்கலாம். ஓகே, வில் சி. Vaccination, sanitation and then vector control, reducing the population growth and then urban planning and then sex education and promotion of sex and also testing and diagnosis in a correct time, not delayed. Then treatment, promotion of hygiene practices and then proper nutrition and then reduction of contact with wild stocks and livestock. அப்படினா livestock na
அனிமல் ஹஸ்பண்டரி, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை அந்த மாதிரி லைஃப் ஸ்டாக்ஸ். அண்ட் தென் ரிடக்ஷன் ஆஃப் சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் ஆல்சோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், சர்வைலன்ஸ் அண்ட் தென் பயோடைவர்சிட்டி வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டு ரிடக்ஷன் ஆஃப் கிளைமேட்டிக் சேஞ்ச், டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்சோ ரிஸ்க் கம்யூனிகேஷன். இது வரைக்கும் பார்த்தது டிசீஸ் ஃபுல்லாக என்னது? கம்யூனிகேபிள். இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் லைக் okay, stroke, it is non-communicable, cardiovascular, diabetes and then respiratory and also cancer. Okay, cancer, what is a cancer? Increase in cell growth, abnormal cell growth. Okay, cancer தான் it is to be என்ன சொல்றாங்கன்னா மோஸ்டா டெத்துக்கு காஸ், இதுதான் ரொம்ப வேர்ல்ட்லேயே வந்து ஹையஸ்ட் காஸ் ஃபார் டெத். ஓகே, என்ன கேன்சர்னா இப்போ நார்மல் ஹியூமன் பாடியில் கேன்சர் இல்லாமல் இருக்க செல்ஸில் என்ன ஆகும்னா திஸ் செல் க்ரோத் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆர் கண்ட்ரோல்ட் அண்ட் ரெகுலேட்டட். அந்த ஃபேக்டர் பேர் வந்து நம்ம நார்மல் செல்ஸில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் அஸ் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். கான்டாக்ட் இன்ஹிபிஷன் என்ன பண்ணுன்னா இப்போ செல்ஸ் எல்லாம் ஒட்டி ஒட்டி வளரும் போது அது வந்து அரெஸ்ட் பண்ணிடுமா, இல்லை வளரக்கூடாது அப்படின்னு. இதுவே வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்லையும் இல்லை கேன்சரான இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன் வந்து இருக்காது. ஸோ அது என்ன பண்ண, அது இல்லைன்னா இவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்நார்மல் க்ரோத் தட் லீட்ஸ் டு டியூமர். டியூமர் அப்படின்னா okay, abnormal mass of cells or uncontrolled growth that leads to tumor. இந்த டியூமரே வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்களா, ஒன்று வந்து benign, another வந்து malignant tumors. benign அப்படின்னா benign tumorsனா early stage இல்ல, அவங்க they don't spread from organ to organ, எந்த பிளேஸ்ல இருக்காங்க அதே பிளேஸ்ல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் malignant அப்படின்னா they'll spread from organs to organs or tissues to tissues, anywhere they'll spread and that leads to cancer. Okay, that is malignant. And what are the causes na? Chemical, like chemical ku we are exposed, appuram then components of tobacco, smoke, and then biological it is bacteria, virus and then parasites. Physical vandu UV rays like in X-rays la edukumbodhu. Okay, these are the reasons. ஓகே, எப்படிலாம் டயக்னோஸ் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம், எதுனா கட்டி இருந்துட்டோ அதை தொட்டு பார்த்துட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் தென் பயோப்சி. பயோப்சினா என்னது? இப்போது உள்ள அந்த எம்ஆர்ஐலையோ இல்லை ஸ்கேன்லையோ தெரிஞ்சுட்டு உள்ள ஒரு மாஸ் இருக்குன்னா அந்த ஒரு கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்து டெஸ்ட்டு கொடுக்குறது பயோப்சி. அதுக்கு வந்து சர்ஜரி ப்ரொசீஜர் அது பயோப்சி. எக்ஸ்ரே வந்து எக்ஸ்ரேல தெரிஞ்சிட்டோம். தென் பெட் ஸ்கேன்னா என்னது? அது கேன்சருக்குனே இருக்க டயக்னோஸ்டிக் ஃபீச்சர். ஓகே, பெட்டோட ஃபுல் ஃபார்ம் எனக்கு சொல்லிட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க. ஓகே, இல்லை நானே சொல்லிடுறேன், வேண்டாம் கஷ்டப்படு. இப்போ பொசிட்ரான் எமிஷன் டிரான்ஸ்மிஷன் அதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, அண்ட் தென் ரேடியோ நியூக்ளியைட் போன் ஸ்கேன் அண்ட் ஆல்சோ சிடி அண்ட் எம்ஆர்ஐ தான் வந்து டயக்னோசிஸ். ஓகே, ட்ரீட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கு வந்து கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? இருக்கு. ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜில் வி கேன் கியூர், பட் லேட்டர் ஸ்டேஜில் வந்து வி கேன் நாட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சர்ஜரின்னு என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுவாங்க சர்ஜரியில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து ஹார்மோன் தெரப்பினா ஸ்பெசிஃபிக் ஹார்மோன்ஸ் கொடுப்பாங்க, பிகாஸ் அதை வளர்ச்சி இன்னும் அடையாமல் இருக்கணும், ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அது மாற்றுவாங்க. எஸ். அதுக்கப்புறம் கீமோதெரபினா ஸ்பெசிஃபிக் ட்ரக்ஸ் இருக்குது, கேன்சருக்குனே ட்ரக்ஸ் இருக்குது, அது கொடுப்பாங்க. அது வந்து என்னன்னா இட் லீட்ஸ் டு வேரியஸ் சைடு எஃபெக்ட்ஸ். ஒரு சைடு எஃபெக்ட், மேஜரான சைடு எஃபெக்ட் என்ன இருக்கும்? எஸ், ஹேர் லாஸ், தட் இஸ் அலோபீஷியா. அதுக்கப்புறம் அப்புறம் அனீமியா ஆகுவாங்க. அண்ட் தென் டார்கெட்டட் தெரப்பினா அப்படின்னா பர்டிகுலர் இடத்துல வந்து டார்கெட் பண்ணி தெரப்பி கொடுக்கறது. ரேடியேஷன்னா ஆமாம், ரொம்ப லீத்தல் ரொம்ப ஹை டோஸில் வச்சு கொடுப்பாங்களாம். ஆனால் அது வந்து மற்ற நார்மல் செல்ஸை கூட ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க, ஏன்னா அது அஃபெக்ட் ஆகிடும் இந்த ரேஸ்னால இன்னொரு புது கேன்சர் வந்துடக்கூடாது அப்படின்னு. இம்யூனோதெரப்பினா yes, like biological responses, modifiers like alpha interferons are used in this immunotherapy. என்ன ஆயிட்டா, நேற்று ஒரு நியூஸ் வந்துட்டு என்னன்னா தெரியுமா, அதுதான் கேன்சர் ட்ரையல் வந்து போயிட்டு இருக்காங்க. என்ன கேன்சருக்கு? அது ரெக்டல் கேன்சருக்கு ஒரு ட்ரக் கொடுத்துருக்காங்க, டூஸ்டார்லிமேப்னு. அந்த ட்ரக் வந்து என்ன ஆயிட்டுனா ரிசல்ட், அந்த ட்ரையலோட ரிசல்ட் என்ன ஆயிட்டுன்னா எல்லா பேஷண்ட்டும் வந்து கியூர் ஆகிட்டாங்க. ஸோ வந்து எந்த ட்ரக்குமே 100% பேஷண்ட்டை வந்து கியூர் பண்ணதில்லை இந்த ட்ரையலர். பட் நேற்று பண்ணதில் வந்து இது ஆயிட்டு, சக்ஸஸ் ஆயிட்டு. ஸோ அந்த ட்ரக்ஸ் வந்து ரெக்டல்
என்ன சொன்ன ரெக்டல் கேன்சருக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்யூனிட்டி. வாட் இஸ் இம்யூனிட்டி? எதிர்ப்பு சக்தி. ஓகே, the body ability of the body to fight against the foreign particles which enters into the body. Okay, type of immunity வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இன்டேட்னா இருக்குது, ஏற்கனவே இருக்கிறது. லைக் எக்ஸாம்பிள் எங்கே இருக்குது? ஸ்கின்ல. அதுக்கப்புறம் எக்வயர்ட்னா நம்மளோட லைஃப் டைமில் வென் வி டெவலப். அதுவே வந்து ரெண்டு. ஒன்று வந்து ஆக்டிவ், பாசிவ். ஆக்டிவ்னா என்னது? இன்ஃபெக்ஷன், ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டோ, அப்படி இல்லைன்னா வேக்சினேஷன். இது வந்து என்னது? டெவலப் ஆர் when you receive from someone or somewhere else like mother to fetus அந்த மாதிரி. ஓகே, and this active immunity வந்து ரெண்டு, நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல்னா ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அதை எதிர்ப்பு வந்துடுது, ஏன்னா திருப்பி வராது அப்படின்னு. இன்னொரு ஆர்டிஃபிஷியல்னா வேக்சினேஷன் இஸ் ஆர்டிஃபிஷியல். இது நேச்சுரல்னா இட் இஸ் தட் இஸ் ரிசீவ் ஃப்ரம் மதர், லைக் எக்ஸாம்பிள் த்ரூ பிரெஸ்ட் மில்க். இதே வந்து ஆர்டிஃபிஷியல்னா லைக் கிவிங் மெடிசின்ஸ். எக்ஸாம்பிள் என்னது? ஃப்ரம் அ காமா குளோபுலின் இன்ஜெக்ஷன் ஆர் இன்ஃபியூஷன். These are the type of immunities. Okay, innate immunity ஓட barriers என்ன இருக்கு? Type of barriers for innate immunities. Yes, physical அப்படினா என்ன ஆகும்? Skin first இது பண்ணும், protective layer மாதிரி it will guard us. And then other physical barriers அப்புறம் என்ன வேற இருக்கு? ஃபிசிக்கல் ஸ்கின் தான் வந்து இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸா. இதுனா ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் வந்த உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு எப்படி வச்சுக்கலாம், அவங்கள ஒரு கார்ட் செல்ஸ், ஒரு செக்யூரிட்டி மாதிரி வச்சுக்கலாம். ஸ்கின்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி. அவங்க வந்து ஃபிசிக்கல் பேரியர்ஸ். இன்னும் வேற என்ன பேரியர்ஸ் இருக்கு? நோஸா? ஃபிசியலாஜிக்கல் பேரியர்ஸ் வந்து டியர்ஸ். வேற செல்லுலர். ஓகே, இன்ஃப்ளமேட்டரி என்ன பண்ணும்? செல்லுலர் பேரியர்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. செல்லுலர் பேரியர்ஸ் என்ன பண்ணும்? எஸ், WBCs. என்ன ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் என்டர் ஆகிட்டுனா ஒரு பாடிக்குள்ளே இந்த ஸ்கின்ஸ் இதெல்லாம் தவிர்த்து உள்ளே போயிட்டுனா அது வந்து இட் வில் கில் த ஃபாரின், ட்ரை டு கில் த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ். இஃப் இட் கில்ஸ்னா நம்ம இம்யூன் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். இஃப் இட் டசன்ட் கில்னா இட் லீட்ஸ் டு சம் வாட்? எஸ், அண்ட் தென் வாட்? அண்ட் தென் நெக்ஸ்ட் பேரியர் என்ன பேரியர்? சைட்டோகின் பேரியர்ஸ். ஓகே, சைட்டோகின் பேரியர்ஸ் என்ன பண்ணும்? They will release some proteins which is called as interferon. Sorry, release the proteins which is called as interferons that enna pannum, that protects the infected cells from viral infections. Okay, இம்யூன் ரெஸ்பான்சஸ் பார்ப்போம். இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து ரெண்டு இம்யூன் ரெஸ்பான்ஸ். இப்போ ஒரு இம்யூன் வருதுன்னா ரெண்டு ரெஸ்பான்ஸாக பிரிக்கலாம். என்னென்ன ரெஸ்பான்ஸ்னா, ஒன்று வந்து பிரைமரி, செகண்டரி. பிரைமரின்னு என்னது? ரெஸ்பான்ஸ் டு ஜென்ரேட்டட் when the body வந்து encounters the pathogen for the first time. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உள்ளார ஒன்று வந்த உடனே ரியாக்ட் பண்ணுறது வந்து பிரைமரி ரெஸ்பான்ஸ். செகண்டரி ரெஸ்பான்ஸ்னால் என்னென்னா, ஏற்கனவே வந்துட்டு திருப்பியும் வந்த பேத்தோஜனுக்கு செகண்ட் டைம் ரியாக்ட் பண்ணுறது வந்து செகண்டரி ரெஸ்பான்ஸ். அண்ட் இட் இஸ் ஹைலி இன்டென்ஸ் ஆல்சோ. Okay, the memory of the first encounters வந்து helps to encounter the secondary response, and it has a capacity to distinguish between the self and the foreign molecules. Primaryல வந்து அது okay, it is carried out by two lymphocytes. Okay, it is carried out by two lymphocytes. One வந்து T lymphocytes and B lymphocytes, and the B and which is classified into humoral immune response and then cell mediated responses. Okay, humoral na enadhu, cell mediated na enadhu? Okay, adukku munadi first vandu நம்ம ரெண்டோட difference பாப்போம், primary and secondary. Primary என்னது? It occurs as a result of primary contact with an antigen. இது வந்து second timeல contact வருது. 7 to 10 days ஆகும். இங்கே வந்து 3 to 5 days. பிகாஸ் இது செகண்ட் டைம், ஏற்கனவே அவங்கள பற்றி அதுக்கு தெரியும். ஸோ ஈஸியாக இதாக ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ரோலாங் பீரியட் இஸ் ரெக்வயர்ட் டு எஸ்டாப்ளிஷ் த இம்யூனிட்டி. இது வந்து சீக்கிரம் கொடுத்துரும். ஏன்? எஸ். அதுக்கப்புறம் வந்து ரேபிட் டிக்ளைன் இன் த ஆன்டிபாடி லெவல் வந்து லாங்கர் டைம், அண்ட் தென் இட் அப்பியர்ஸ் இன் த லிம்ப் நோட்ஸ் அண்ட் ஸ்ப்ளீன்ஸ், போன் மேரோ ஃபாலோட் பை ஸ்ப்ளீன். எஸ். ஓகே. Okay, now we will see about humoral response and cellular response, cell mediated. இது வந்து is also called as a
mediated immune response. இதில் வந்து ரெண்டு செல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து we know B cells and T cells. B cells என்ன பண்ணும்? It produce an army of proteins which is called as what? Yes, antibodies in response to pathogens. ஒரு pathogens வந்துட்ட பிறகு என்ன ஆகும்னா இந்த B lymphocytes variety of proteins produce பண்ணும். அது called as okay antibodies. அடுத்து T lymphocyte என்ன பண்ணுனா இந்த antibodies produce பண்ண ஹெல்ப் பண்ணுது. யாருக்கு? Yes, so that is வந்து humoral response. இதே வந்து cellular response அப்படினா என்னன்னா it is mediated by T lymphocytes மட்டும் அங்க வந்து yes, but இங்கே வந்து T மாத்திரம் தான். இது என்ன பண்ணுதுன்னா ரெண்டு வேலை இருக்கு அவங்களுக்கு. அவங்க வந்து ரெண்டு செல்ஸா பிரிறாங்க. என்னன்னா ஒன்னு வந்து கில்லர் T cells, ஹெல்பர் T cells. கில்லர் T cells என்ன பண்ணும்? கில் பண்ணும். அப்ப ஹெல்பர்னா to activate the antibodies, that is the helper T cells. Okay, and the cellular response வந்து எப்போ plays a major role in organ transplantation. ஒரு organ transplant ஆன பிறகு ஓகே இது நமக்கு சரியா இருக்கா, ரிஜெக்ட் பண்ணலாமா, வச்சுக்கலாமா, அக்செப்ட் பண்ணிக்கலாமான்றதுக்கு அதுக்கு ரொம்ப yes cellular response. Okay, and the next is okay antigen னா antibody னா என்னது? ஆன்டிஜன் வந்து RBC யோட சர்ஃபேஸ்ல யாரு? ஆன்டிபாடி வந்து பிளாஸ்மால இருக்கும். ஓகே அப்படினா என்ன இருக்குறது ஒண்ணே? அப்படினா என்ன? ஆன்டிஜன்னா என்ன? ஆன்டிபாடிஸ்னா என்ன? ஆன்டிஜன்னா நம்ம பாடியோட ஓன் புரோட்டீன், ஆன்டிபாடினா வேற ஏதாவது வந்துச்சுனா அதை தடுக்கிறதுக்காக ஒரு பேரியரா இருக்கும். எது? ஆன்டிபாடி. ஓகே, we'll see. Antibodies are nothing but immunogens. என்ன ஆகும்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு பாடி கூட என்டர் ஆயிட்டு அப்படின்னா ஆன்டிஜென்ஸ் தான் ஸ்டிமுலேட் பண்ணும் ஆன்டிபாடிஸை நீங்கள் வாங்க ஒரு புது இது வந்துட்டு அப்படின்னு. பட் ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும்? தீஸ் ஆர் த class of proteins, type of proteins produced in the response to the antigenic stimulations. இந்த Y மாதிரி இருக்குதா antibodies, அந்த ரவுண்டா உள்ள அந்த இதெல்லாம் இருக்கிறதுலாம் they are okay. There are different types of antibodies. எதான ஒரு antibody சொல்லுங்க. immunoglobulin Y shaped antibody. okay, types நான் கேக்குறேன். yes IgM, yes IgE, yes IgE, IgM, IgDD, these are the types of these are the functions and where they have been located. Okay, now we'll see some differences between antigen and antibodies. Definition என்னது? இது வந்து induce the immune system to produce the antibodies against the specific pathogen. இது என்னது? It is a protective protein produced by B cells in order to attack the antigen. எங்க these are the combinations from polysaccharides. இவங்க வந்து purely made up of proteins, and then these can be cells, these are not cells, and it acts as an key, this acts as an lock. And the two main types another self and antigen. இங்க வந்து 5 types of antibodies. Okay, now we'll see about vaccination and immunization. Vaccination என்னது? immunization என்னது? ஓகே, வேக்சின் வந்துட்ட பிறகு முன்னாடி போட மாட்டாங்களா? முன்னாடி போட மாட்டாங்களா வேக்சின்? அப்படியா? இம்யூனைசேஷன் வந்து டிசீஸ் வந்த உடனே போட்டுருவாங்க. சொல்லுங்க, இம்யூனைசேஷன் சின்ன குழந்தைகளுக்கு எது போடுவாங்க? போலியோ? போலியோ வேக்சினா போலியோ இம்யூனைசேஷனா? போலியோ இம்யூனைசேஷனா சொல்றீங்க? வேக்சின் சொல்ல மாட்டீங்க? வராதுக்கு முன்னாடியே வரக்கூடாதுன்றதுக்காக போட்டுக்கிட்டேன். ஆமா, ஓகே. வேக்சினேஷனா வந்து இன்ஜெக்ஷன்னாலவும் ஓரல்னாலவும் எடுக்கலாம். பட் இம்யூனைசேஷன் இட் இஸ் only yes, getting the vaccine and becoming immune to the particular disease. Vaccination வாங்கிட்டு will become immune to that. But vaccination வந்து immune ஆவோன்னு தெரியாது. Vaccination எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான். We are not immune to that. அதுதான் difference. Okay, immune vaccination immune கிடைக்குமான்னு தெரியாது, ஆனால் கிடைக்கிறதுக்காக போடுறாங்கன்னா இது வந்து immunization வந்து will get the vaccine and also the immune to the disease like following the vaccination.
ஓகே வாட் இஸ் அலர்ஜி? எஸ் சில அது எப்படினால வருது? ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ். இது ஒரு டஸ்ட்டுக்கு நம்ம போனோம்னாக்கா நமக்கு ஒத்துக்காது, அப்போ அது அலர்ஜி. அப்போ அது என்னது? அது ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவ். ஒரு ட்ரக் எடுத்தாலுமே ஒத்துக்கா, ஸோ அதுவும் அலர்ஜி. ஸோ ஓகே வில் see the causes of allergy. Causes of allergy. Causes இது ஓகே. ஆட்டோ இம்யூனிட்டினா என்னது? செல்ஃபா முன்னாடியே வந்துடுது. தட் இஸ் டியூ டு என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன். ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன்னா ஏற்கனவே ஜீனில் இருக்கிறது. ஓகே வாட் இஸ் த சிம்டம்ஸ் ஆஃப் அலர்ஜி? என்னென்ன இருக்கும்? ஓகே ஒரு அலர்ஜி ஆயிட்டு ரேஷஸ், வாட்டரி ஆஃப் ஐஸ், அண்ட் தென் வேறு என்ன இருக்கும்? இரிட்டேஷன். ஓகே இரிட்டேஷன். அப்புறம் இச்சிங். எஸ் இச்சிங் இருக்கும். இன்ஃப்ளமேஷன், ரன்னிங் நோஸ் இருக்கும், ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ஏன்னா இன் கேஸ் ஆஃப் ஆஸ்துமாலலாம். ஓகே இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டமில் வந்து இம்யூன் சிஸ்டம்னா என்னது? நான் மறைஞ்சிட்டு okay, we know this immune system consists of antibodies and immune cells and lymphoid organs and lymphoid tissues. Lymphoid organs வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து primary, secondary. primary னா என்னது? bone marrow and thymus. and இங்க வந்து lymph nodes, spleen and tonsils. இங்க இருக்கும் lymph nodes. எங்க இருக்குன்னு? லங்ஸ்ல இருக்கு. வேற எங்க இருக்கு? neck. சார் எங்க எங்க போகுது அது? அந்த blood-ஓட வெசல் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எங்கெங்கலாம் இருக்கோ அங்கலாம். இங்க இருக்கும் இந்த இடத்துல. Okay, these are the various places where immune system can be found. Okay. ஏன் அங்க இருக்குன்னா சரி ஸ்ப்ளீன் எங்க இருக்கு? இருக்கும் அதுல? வேண்டாம் வேண்டாம், இருக்கு 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 வேண்டாம். ஓகே வாட் இஸ் எய்ட்ஸ்? எய்ட்ஸ்னா என்னது? ஓகே அது தவிர்த்து என்ன அது? அது வந்து HIV-ன்ற வைரஸ். வேற ஓகே உங்களுக்கு இது என்ன? ரெட்ரோ வைரஸ். இங்கே வைரஸ் காஸ் இங்கே வைரஸ் வந்து இட் இஸ் ரெட்ரோ வைரஸ். ஓகே அது வந்து 3 ஸ்டேஜாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து அக்யூட், கிளினிக்கல் லேட்டன்சி, எய்ட்ஸ் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு அக்யூட் ஸ்டேஜில் என்னென்னா பேஷண்ட்ஸ் வந்து சும்மா ஃபீவர் மாதிரி வந்துட்டு போயிடும், அவ்வளோதான். அது வந்து அவங்க பேஷண்ட் வந்து நினச்சிப்பாங்க தான் ஃபீவர் தான். எய்ட்ஸுக்குன்னு யாருக்கும் வந்து தோணும். ஸோ ஃபீவர் லைக் சிம்டம்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கும். செகண்ட் வந்து கிளினிக்கல் லேட்டன்சி ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் வந்து எந்த சிம்டம்ஸும் இருக்காது. அது வந்து இயர்ஸாக இருக்கலாம், இயர்ஸாக எந்த சிம்டம்ஸும் இருக்கலாம், பட் அது வந்து ஸ்டேஜில் இருக்குது. செகண்ட் ஸ்டேஜில். தேர்ட் ஸ்டேஜ் தான் என்ன ஆகுனா எய்ட் ஸ்டேஜ். எய்ட் ஸ்டேஜில் என்ன ஆகிட்டு பேஷண்ட்க்கு வந்து அப்நார்மல் சிம்டம்ஸ் வரும். தட் லைக் வெயிட் லாஸ் ஆகும், ஃபெட்டிக், லைக் ஹேர் க்ரோத் வந்து ஹேர் வந்து ஃபால் ஆகும், மேபி ஒரு அப்நார்மலான சிம்டம்ஸ் வந்து காமிக்கிற ஸ்டேஜ் தான் எய்ட் ஸ்டேஜ். ஸோ ஓகே ஹவு எய்ட்ஸ் கேன் பி டிரான்ஸ்மிட்டட்? எஸ் இன்ஃபியூஷன், blood and then infusion and also yes already used syringes, mosquito வழியாக. And then pregnancy from fetus to mother. It is not transported to touching or like through food or whatever it is. என்ன ஆகும்னா இந்த ஹெச்ஐவி ஸ்டேஜில் எய்ட் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா பேஷண்ட் வந்து ரொம்ப இம்யூன் கம்மியாயிடும். இம்யூன் கம்மியாயிட்டா என்னென்னா ஒரு சின்ன சின்ன டிசீஸ் கூட அவங்களுக்கு அட்டாக் ஆகிடும். அவங்களால ஒரு என்ன ஆகும் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு இருக்காது. அதனால் சீக்கிரமா எஸ் ஓகே. யார் யார் ரிஸ்க் கேட்டகரியில் இருக்கிறா எய்ட்ஸ் வர்றதுக்கு? என்னென்ன கேட்டகரி? யார் யார் ஐ மீன் லைக் என்னென்ன ரிஸ்க் கேட்டகரிஸ்? இப்போ வந்து சுகர்ஸ் ரொம்ப சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து ஹை ரிஸ்கில் இருக்காங்க, டயபெட்டிஸில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை சுகர் லெவலில் லைக் வாக்கிங் இல்லை, ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்காங்க, அதெல்லாம் வந்து டயபெட்டிஸில் இருக்காங்க அப்படின்னு இருக்குது, பார்டர் லைனில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ எய்ட்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்கா? அதுதான் டிரான்ஸ்போர்ட்டபிள் இல்லையே. அதே டாக்டர் குத்திக்க போறாங்க அதே நீடில் எடுத்து.
இல்லை இல்லை அப்படிலாம் ஏன் அங்கே போட்டுக்க போகிறாங்க டாக்டர்ஸு? சரி, இண்டிவிஜுவல்ஸ் who have multiple sexual partners, so it is transmitted through infusion like body fluids. அதுக்கப்புறம் வந்து ட்ரக் அடிக்ட்ஸ் வந்து யார் வந்து சிரிஞ்சஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறா. ஓகே, ஒருத்தவங்களுக்கு எய்ட்ஸ் இருந்துட்டு அவங்க வந்து ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே வந்து இன்னொரு ட்ரக் அடிக்ட் பீப்புள் யாருன்னா எடுத்தாங்கனாக்கோ இட் வில் ஸ்ப்ரெட். அண்ட் ஆல்சோ யார் வந்து ரிப்பீட்டடாக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நடக்குதோ, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து எய்ட்ஸ் பேஷண்ட் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூர் பண்ணிட்டாங்க, அதே பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வேறு யாருக்குன்னா அது அந்த பிளட்டை கொடுத்தனாக்கா அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து வேறு யாருக்கு? மதர் டு ஃபீட்டஸ். எஸ், ஓகே. Now let us see the life cycle of HIV. First என்ன வருதுன்னா, the HIV virus வந்து binds to the host. ஹோஸ்ட்னா யாரு? நமக்குள்ள வருது பாடிக்குள்ள. The HIV virus என்ன பண்ணும்? fuses with the cell membrane and then which allows the HIV contents என்னெல்லாம் அதுல என்ன டெவலப் ஆகுது? HIV யோட RNA and then reverse transcriptase நடக்குது, integrase and then other proteins to enter the cell. ஸோ அப்போ செல்குள்ளே என்டர் ஆகும்போது எப்படி வரும்? HIV இல்லாமல் அது கூட எல்லாரோட கண்டென்ட்டும் கூப்பிட்டுட்டு உள்ளே வருது, செல்குள்ளே இன்வேட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? HIV யோட RNA is converted into DNA using the ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம். அதுக்கப்புறம் வந்து இன்டெகிரேஷன் நடக்குது. அப்போ வந்து ஹெச்ஐவி டிஎன்ஏ இப்போ மாறிட்டு, ஆர்என்ஏலேருந்து அது வந்து டிஎன்ஏயாக மாறிட்டு, டிஎன்ஏல என்ன ஆகுது? தட் இஸ் இன்டெகிரேட் இன்டு த ஹோஸ்ட் டிஎன்ஏ. ஃபர்ஸ்ட் வந்து அதோட டிஎன்ஏ ஆகுது, நம்மளோட டிஎன்ஏக்குள்ளே என்டர் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? என்டர் ஆகிட்ட பிறகு ஹோஸ்ட் டிஎன்ஏ என்ன ஆகுது? எஸ், அதுக்கப்புறம் இந்த ஹெச்ஐவி ப்ரோட்டீன்ஸ் வந்து பில்ட் மோர் ஹெச்ஐவி. ஒன்று வந்துட்ட பிறகு எல்லாமே ரொம்ப மல்டிப்ளை ஆகிடுது. அது நம்மளோட ஹெச்ஐவி மீன் நம்மளோட டிஎன்ஏக்கு வந்துட்ட பிறகு இட் இஸ் வாட்? மல்டிப்ளைஸ். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஹெச்ஐவி ப்ரோட்டீன் வந்து தே மூவ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த செல் அண்ட் தென் அசெம்பிள் டு ஃபார்ம் அ இம்மெச்சூர் ஹெச்ஐவி. அப்போ இம்மெச்சூர் ஹெச்ஐவி என்ன ஆகுதுன்னா லேட்டர் ஸ்டேஜில் வந்து மெச்சூர் ஹெச்ஐவி ஆகி இட் கிவ்ஸ் வாட்? இன்ஃபெக்ஷஸாக ஆகிடுது மெச்சூர் ஆகிட்ட பிறகு. இது எப்படிலாம் டயக்னோஸ் பண்ணலாம்? எலிசா டெஸ்ட். ஓகே, எலிசாவோட ஃபுல் ஃபார்ம்? அப்புறம் வெஸ்டர்ன் பிளாட்டிங். எஸ், வெஸ்டர்ன் பிளாட்டிங். எலிசா ஃபுல் ஃபார்ம்? என்சைம் immunosubsorbent assay. Okay, and then what else? Then western blotting. அப்புறம் வேற என்ன? preliminary test and normal blood test. Yes, that is PCR. Okay. Treatment. HIV க்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? இதுக்குமே there is no cure for this. இது பட் ஒன்லி என்ன பண்ணுவாங்களா, பேஷண்டோட லைஃப் லாங்கை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் தான் பண்ணுவாங்களா, மற்றபடி கியூர் கிடையாது. பண்ணுவாங்க கொஞ்சம் அவங்களோட பீரியடை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், பட் அதை வந்து தவிர்க்க முடியாது. லைக் அவங்களோட கியூர் பண்ண முடியாது. என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து செல் பேஸ்ட் ஜீன் தெரப்பி கொடுக்குறாங்க, எந்த செல்லுக்கு அது இது ஆயிருக்கோ அதை மட்டும் இது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ப்ராட்லி நியூட்ரலைசிங் த ஆன்டிபாடி. ஸோ ஆன்டிபாடிஸை வந்து இது பண்ணிடுவாங்க, நியூட்ரலைஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் லேட்டன்சி ரிவர்சிபிள் அப்படின்னா திஸ் இன்வால்வ்ஸ் அ ட்ரக் தட் ரியாக்ட்ஸ் வித் ஹெச்ஐவி, தென் த இம்யூன் சிஸ்டம் targets and kill those cells. And also some drugs கூட கொடுப்பாங்க, like antiviral அதுதான் PCR, quantitative PCR. ஓகே, முடிஞ்சிட்டு அது ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. எனி எக்ஸாம்பிள் ஃபார் ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ்? சிலபஸில் இல்லையோ? அது இருக்கா? சரி, இது என்னென்ன ப்ரிவென்ட் பண்ணுவாங்க? எப்படி இந்த எய்ட்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுவாங்க? ஆ சரி, செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ சரி, இப்போ ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க, அவங்க மதருக்கு இருக்குது, அப்போ எப்படி பண்ணுவாங்க? ஃபீட்டஸ்க்கு எப்படி அதை தவிர்ப்பாங்க? அது அதுதான் எப்படி தடுப்பா? எப்படி தடுப்பா? என்னது? அப்புறம் என்ன ஆயிட்டு? அது வந்து பிரைமரி இதில் இருக்கும் போது, அதுவே வந்து பிளட் இப்போ மதருக்கே இருந்துட்டுன்னா அப்போ எப்படி அதை தவிர்க்க முடியும்? அது மதருக்கே இருந்துட்டா தவிர்க்க முடியாது. ஓகே, அண்ட் தென் ஆல்சோ யூஸ் ஆஃப் டிஸ்போசபிள் நீடில்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக.
ஒருத்தருக்கு ஒரு நீடில் தான். அதுக்கப்புறம் கண்ட்ரோலிங் ட்ரக் அப்யூஸ்னால, ஏன்னா ட்ரக் அப்யூஸில் தான் மாற்றி மாற்றி ட்ரக்ஸ் இது யூஸ் பண்ணுவாங்கல்ல. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம், பப்ளிக்கு அவேர்னஸ் கொண்டு வரலாம். ஓகே, adolescents drug and alcohol abuse will see. adolescentsனா டீனுக்கும் அடல்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது adolescents. அந்த ஏஜ் தான், தட் இஸ் ஃப்ரம் 12 to 18 years, அதான் வந்து adolescence ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரக் அண்ட் ஆல்கோஹால் அப்யூஸ் அப்படின்னா என்ன ஆகும், ட்ரிங்க்ஸ் ரொம்ப பண்ணி என்ன ஆகிடுவாங்க, அடிக்ட் ஆகிடுவாங்க. இந்த ஏஜில் தான் வந்து ரொம்ப இதுவாக இருக்குமா, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குமா, ட்ரை பண்ணலான்னு. ஒரு ஏஜுக்கு அப்புறம் தெரியும் சே அப்படின்னு ஆகிடும் அதுவே. ஓகே, ட்ரக்ஸ் என்னென்ன ட்ரக்ஸ் ஆர் மேஜர்லி யூஸ்டுனா, லைக் எந்த ட்ரக்ஸ் எல்லாம் அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓபியாய்ட்ஸ் அண்ட் தென் வாட் எல்ஸ், ஹெரோயின், ஸ்டீராய்ட்ஸா, ஹெரோயின்ஸ். அப்புறம் வேற என்ன, மார்ஃபின் வந்து மோஸ்ட்டாக வந்து பெயின் கில்லராக கொடுப்பாங்க. பெயின் கில்லர்னா ஒரு சர்ஜரி முடிச்சிட்ட பிறகு வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக மார்ஃபின் கொடுப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரக்ல அதுவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதை வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்க்கு, ஒரு யூஃபோர்பியா இருக்குது. யூஃபோர்பியான்னு என்னது, எக்ஸைட்மெண்ட் ஒரு ப்ளசன்ட் ஃபீல் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹெரோயின்ஸ் ஆல்சோ ஓபியாய்ட்ஸ் சார். ஓகே, அண்ட் தென் வேற என்ன, மார்ஃபின் சொல்லிட்டேன்ல, அவ்வளோதான். Yes, cocaine also. Yeah, cocaine. Okay, we'll see about tobacco addiction. Tobacco na puggai. Okay, it is obtained from the tobacco plant which can be smoked, chewed or even snuffed. Okay, snuffed na, yes, smell. அதுக்கப்புறம் என்ன இதோட இது என்ன நடக்கும், டொபாக்கோ என்ன பிரசன்ஸ் இருக்கு அதில், எஸ், இட் ஹேஸ் நிக்கோட்டின். என்ன ஆகும்னா, அது சிகரெட் இப்போ ஒரு பஃப் நம்ம இழுத்த உடனே என்ன ஆகும், இட் ரீச்சஸ் த, ஓகே, அது வந்து லங்ஸ், அது வேற எஃபெக்ட். அது என்ன, எதுக்கெல்லாம் சிகரெட் பிடிக்கிறாங்க, ஆமாம், என்ன பண்ணணும்னா ஸ்டிமுலேட்ஸ் த அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்ட் ஆகிட்ட பிறகு என்னன்னா, இட் லீட்ஸ் டு த இன்க்ரீசிங் பிளட் ப்ரெஷர் அண்ட் ஹார்ட் ரேட். ஓகே, ஒரு இது இழுத்த உடனே என்ன ஆகும், அட்ரினல் கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறனால நான் அட்ரினோ வந்து இதுவாகும், ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து தெர் வில் பி த இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட் அண்ட் பிளட் ப்ரெஷர். ஓகே, என்னென்ன ரிஸ்க் இருக்கும் ஸ்மோக்கிங்னால, எஸ், லங் கேன்சர், த்ரோட் கேன்சர், எஸ், ப்ரீதிங் ப்ராப்ளம் லைக் எம்ஃபசீமா, bronchitis, எஸ், bronchitis. வேற என்னென்ன ரிஸ்க் இருக்குது, எஸ், கேன்சர் ஆஃப் லங் கேன்சர் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் யூரினரி ஆஸ்துமா, யூரினரி பிளாடர் கேன்சர் கூட வரும், யூரினரி. அதுக்கப்புறம் வேறு என்ன வரும், இதனால வந்து ஹார்ட் டிசீஸ்லாம் கூட வர வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் டிசீஸ், கேஸ்ட்ரிக் அல்சர் ஆல்சோ. என்ன பண்ணுன்னா, ஸ்மோக்கிங் ரொம்ப பண்ண என்ன ஆகும்னா, இட் இன்க்ரீசஸ் த கார்பன் மோனாக்சைடு கான்சன்ட்ரேஷன் இன் த பிளட் தான். ஸோ அதனால் என்ன ஆகும், டெத் வரும், ஹீமோக்ளோபின் வந்து கம்மி ஆகிடும். கார்பன் மோனாக்சைடு பிளட்ல ஆக என்ன ஆகும், ஹீமோக்ளோபின், அது அயன் கண்டென்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதனால என்ன ஆகும், பேஷண்ட் வந்து அனிமிக் ஆகிட்டு, ரொம்ப சிவியராக, அனிமிக்னா ரொம்ப பிளட் டிசார்டர்ஸ் எல்லாம் வரும், லைக் லுக்கீமியா, அந்த மாதிரி கேன்சர்ஸ் எல்லாம் கூட வரும். வேற என்ன நடக்கும், பிளட் கிளம்பிங்னா, பிளட் கிளாட் சொல்றியா, கிளம்பிங்னா எப்படி, பிளட் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக ஆகிடும், அதனால கூட மெனி கேன்சர்ஸ் இருக்குது. வேறு என்ன இருக்குங்க, ரெடியூஸ்டு ஃபர்டிலிட்டி, ஹிப் ஃப்ராக்சர்லாம் ரொம்ப கீழே விழுந்தோடனே உடனே உடஞ்சிரும், உடனே அனிமிக்காக இருக்கனால வீக்காக இருக்குன்னா அப்படி ஆகிடும். அதன் கிட்னி எல்லா இதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஓகே, சம் அதர் ட்ரக்ஸ் ஆல்சோ என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, பார்பிச்சுரேட்ஸ் கூட ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பார்பிச்சுரேட்ஸ், ஆம்ஃபிட்டமைன்ஸ் அண்ட் பென்சோடயசிபன்ஸ்னால் இதெல்லாம் வந்து சைக்காட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கறது. ஸோ அதை கூட மிஸ்யூஸ் பண்ணி leads to addiction. Okay, what is difference between addiction and dependence? Drug addiction and dependence ku enna difference? Addiction. Okay, dependence na? Huh? Patient? அது ரொம்ப நம்பி இருப்பாங்க, அதை ஒரு நாள் விட்டுட்டா கூட நம்ம பாடி வந்து ஒத்துக்காது. தட் இஸ் வித்ட்ராவல் சிம்டம். அடிக்ஷன்னா இட் இஸ் கனெக்டட் வித் பிரெயின், சைக்காலஜிக்கலாக அட்டாச் ஆகிட்டாங்க அதுக்கு. சைக்காலஜிக்கலாக இங்கே வந்து பாடி ஒன்று விட்டுட்ட பிறகு வித்ட்ராவல் சிம்டம்ஸ் ஆகும். இதே வந்து அடிக்ஷன்னா சைக்காலஜிக்கலாக
அடிக்ட் ஆகிட்டு டு சர்டன் சப்ஸ்டன்சஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ தட் இஸ் ட்ரக் டிபெண்டன்ஸ் அண்ட் ட்ரக் அடிக்ஷன். என்னெல்லாம் நடக்கும் இதனால்? எஃபெக்ட் என்னென்ன எஃபெக்ட் இருக்கும் இதனால்? அதனால என்ன ஆகுது? அக்ரெசிவ் பிஹேவியர் ஆகிடுது, வைலன்ஸ் ரொம்ப ஆகுறாங்க. அதனால என்னென்ன யா ஹைப்பர் டென்ஷன், வேறு என்ன ஆகுது? எஸ் சைக்கலாஜிக்கல் டிஃபெக்ட்ஸ், இம்பேலன்ஸ் ஆகிடும். அப்புறம் வேறு என்ன ஆகும்? ஏன் சோர் த்ரோட்? என்ன ரீசன்? எதுக்கு? வித்ட்ரால் சிம்டம்ஸ் வந்து எஸ் சிம்டம்ஸ். அதுக்கப்புறம் வந்து க்ரானிக் நர்வஸ் டேமேஜ் ஆகிடும். நர்வஸ் சிஸ்டம் வந்து டேமேஜ் ஆகிடும் பிகாஸ் இட் இஸ் எஃபெக்ட்ஸ் த பிரெயின். ஸோ நர்வஸ். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும்? வேறு இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் எய்ட்ஸ் ஆர் ஹெப்படைட்டிஸ் பி கூட ஹை ரிஸ்கில் இருக்கிறாங்க. ஓகே, ஐ மீன் இட் ப்ரொடியூசஸ். ஓகே, எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் இவங்களெல்லாம்? எஸ் கவுன்சில். எஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸசைஸ். ஓகே, வேறு education, treatment like public policies and law enforcement. Yes, creating awareness among the public and also reduce the supply and availability of the drugs. Yes. Any doubts? Drug or AIDS வருமா? அவங்க வந்து ரிஸ்க், ஹை ரிஸ்கில் இருக்காங்க. எய்ட்ஸ் எதனால இருக்குது? இம்யூன்